அதனாலே ஒரு மனிதனுடைய பாவங்களின் காரணத்தினால் என்னென்ன ஏற்படும் ஹதீஸிலே வருகிறது. அவனுக்கு ரிஸ்க் தடைபடும், ரிஸ்கிலே உள்ள பரக்கத்து போய்விடும், ரிஸ்கிலே உண்டான பரக்கத்து எடுபட்டு விடும் பாவங்களின் காரணத்தினால். அவனுடைய கல்வினுடைய நூறானியத்தை நீங்கிவிடும், கல்வினுடைய பிரகாசம் என்பது இல்லாமல் ஆகிவிடும், உடல் பலகீனமாகும், அவனுடைய ஆயுளிலே குறைவு, அதிகமான மறதி ஏற்படும் பாவங்களின் காரணத்தினாலே. அதேபோல் பாவங்களினால் அதிகம் அதிகம் கவலை ஏற்படும், சம்பந்தமில்லாத கவலை, தேவையில்லாத கவலைகள். இந்த கவலைகள் ஒரு மனிதருக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில் செய்துவிட்ட பாவங்களின் காரணத்தினால் என்று கூட ஹதீஸிலே வந்திருக்கிறது. அருமையானவர்களே, அதேபோல மனதிலே பதட்டம் ஏற்படும். ஏன் பதட்டம், எதற்காக, காரணம் தெரியும், ஆனால் மனதிலே பதட்டம் ஏற்படும். அதேபோல் நல்ல அமல்களை செய்வதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் ஆகிவிடும், அந்த தௌஃபீக் இல்லாமல் ஆகிவிடும், நல்ல அமல்களை செய்வதற்குண்டான தௌஃபீக் இல்லாமல் ஆக்கப்பட்டு விடும். அதேபோல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவங்களின் செய்கின்ற காரணத்தினாலே வெட்கம் போய்விடும் என்று சொல்கிறார். அவனிடத்திலிருந்து வெட்கம் எடுபட்டு போய்விடும். என்று சொல்லும். ஹயா போய்விட்டா என்னத்தை வேணாலும் செய்யலாம். ஒரு மனிதன் எதற்காக ஆடை அணிந்து திருகிறான்? வெட்கத்தின் காரணத்தினால் தானே. ஹயா என்பது நீங்கி விட்டால் நினைத்ததை எல்லாம் செய்து விடலாம். அதனாலே பாவங்கள் என்பது ஒரு மனிதனுக்கு உண்டான நியமத்துகளை எல்லாம், பாக்கியங்களை எல்லாம் நீக்கி விடுகிறது என்று சொல்வார்.